8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். குறிப்பாக இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், இல்லைன்னா கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் மகர ராசி சகோதரிகள் கணவன் ஏதாவது பேசினாலோ இல்லை இவர்கள் கணவனை நோக்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை விடுவது புத்திசாலித்தனம். குழந்தைகளுக்கு கல்வியில் கூடுதல் நாட்டம் ஏற்படும். உங்களுடைய குரு உங்களை வழிநடத்துவார். புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கல்வியில் நல்ல ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் குரோத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் குரு, அப்போ கூடுதலான இனிப்பு, அதிகமான கொழுப்புக்கள், உடம்பில் சேராத உணர்வை பத்திரமாக கையாள்வது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 2026 ப்ரெடிக்ஷன்ஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.